Today's message, how the revival start in the churches. சபைகளில் எழுப்புதல் எப்பொழுது உண்டாகிறது? Once God regenerates the power of God's word into everyone's life. எப்பொழுது இந்த அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து வருகிறது? கவனிக்க வேண்டிய காரியம் 1 பேதுரு 1 Peter chapter 1 verses 23 23 வாசிப்போம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் உங்களை கர்த்தர் பிறக்க பண்ணியிருக்கிறார். Praise the Lord. We are regenerating power of God's word. தேவனுடைய வல்லமையினாலே நாம் தேவன் நம்மை மீண்டும் பிறக்க செய்திருக்கிறார் இந்த உலகத்துல. இதற்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா sincere. We must be sincere in the sight of God. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது anapokritos என்று சொல்லுவாங்க, கிரீக் வேர்ட். anapokritos என்று சொன்னால் சின்சியர் என்கிற ஒரு வார்த்தை. யார் தேவனுக்கு உண்மையாய் மன உத்தமத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தேவன் ரீஜெனரேட் பண்றார். This is very important. இதற்கு என்ன வார்த்தை, இது வந்து எக்ஸ்பான்ஷன் எப்படி கொடுக்கலாம்னா, I just tell you the sincere, the generator of எழுதிக்கிறீங்களா? Just write down sincere அப்படிங்கிற காரியம். இது வந்து 22 இருக்கு. முதல்ல என்ன பண்ணுங்க, 1 Peter chapter 1 23 first பார்ப்போம். The regenerating, அந்த sincere எடுத்துருங்க, கீழே போடுவாங்க. The regenerating power of echo is coming. The regenerating power of God's word. Regenerating power of God's word. பிறகு ஒவ்வொரு மனுஷனும் அழிவுள்ளதல்ல, அழியாத வித்தினாலே வசனத்தினாலே நீங்கள் மீண்டும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். This is what is needed in spiritual life. இது என்ன வேணும்? உங்களை தேவன் வந்து ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? அது கீழே பாருங்க, சின்சியர் 22 இருக்காங்க. Since you have purified your soul in obeying the truth through the Spirit in sincere love of the brethren, love one another fervently with the pure heart. Pure heart இருக்கா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்சியர்ங்கிற வேர்டு நம்ம என்ன செய்யறோம்? First, the regenerating power of God's word. Mics, வேற mics எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் தம்பி. Regenerating power of God's word. How it will happen? Sincere. Sincere அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, anapokritos அந்த வார்த்தை பாருங்க, ANUPOKRITOS, all small letters. அது வந்து எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும். எப்படி அதை ஸ்பெல் பண்றதுன்னா AN-OOPOCK-TOSS. Okay, this is very important. Anapokritos.
ரீடோஸ். ஓ ரீடோஸ் போடுங்க. AN dash WO dash POCK dash REE dash TOSS. எப்படி படிக்கிறோம்? Anopokritos அப்படின்னு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கிறோம். இது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரீக் வேர்டு இருக்கு, ஓங்கிறதுக்கு ஒரு கிரீக் வேர்டு இருக்கு, போக்குங்கிறதுக்கு இருக்கு, ரீங்கிறதுக்கு, டோஸ்ங்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் how you are sincere with the God, how you are sincere with the God, that is very important. How sincere we are. நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்கள், எவ்வளவு பக்தி உள்ளவர்கள், எவ்வளவு ஜெபிக்கிறவர்கள், எவ்வளவு உபவாசிக்கிறவர்கள். I am sincere in my fasting. சொல்ல முடியுமா? I am sincere in meditating the word of God. ரெண்டாவது, I am sincere in the church. மூணாவது, I am sincere in my family. I am sincere in my work. I am sincere in my conscience. I am sincere in all things, etc. Right? அப்ப பாத்தீங்கன்னா I am sincere in all my life. அப்ப இதைத்தான் உங்களுக்கு வேதத்திலிருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நீ உண்மையா இருந்தா கர்த்தர் இன்னொரு விசை உன்னை பிறக்க பண்ணுகிறார். Regenerate, the power of God's word. சொல்றாரு, இந்த regenerate அப்படிங்கிற வார்த்தை, நான் மீண்டும் புதுப்பிக்க ஜெனிப்பிக்கப்படுகிறேன். அதற்கு எதை கர்த்தர் பயன்படுத்துகிறார்னா the power of God's word. வசனத்தினாலே நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம். சரியா? வேதம் சொல்லுது, நிக்கதமஸ் என்கிற மனுஷன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, மீண்டும் பிறக்கணும். You should regenerate. அவன் கேட்கிறான், நான் எப்படி திரும்பவும் பிறக்கிறது? How I should regenerate அப்படின்னு பாருங்க. How I should regenerate? I cannot go into mother's womb again. I cannot come out. இல்லையா? சொல்றேன்னா இல்லையா? நான் மீண்டும் தாயின் வயிற்றில பிறக்க முடியுமா? நான் சொல்றேன் அது இல்லப்பா. ஒருவன் வார்த்தையை கேட்டு, the power of God's word, he should be cleansing according to the ceremonial, the church ceremonial, சபையினுடைய சுத்திகரிப்பு, சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சுத்திகரிப்பு. இது சொல்றாரு, மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் உள்ளான மனுஷனில் நீ வல்லமையாய் புதுப்பிக்கப்படும்படியாய் தேவன் உன்னை மீண்டும் பிறக்க செய்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலம் என்று சொன்னால் கர்த்தர் ஆவியானவரை குறிக்கிறது. ஆவி என்று சொன்னால் வசனத்தை, வார்த்தை குறிக்கிறது. நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றல்வாளனை உங்கள் நடுவில் அனுப்புகிறேன். அவர் வந்து சகல சத்தியத்திலே நடத்துவார். Regenerate by the power of God's word. இன்னைக்கு ஒரு சபையாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், அல்லது வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையாகட்டும், எந்த இடத்துல கிறிஸ்துவின் வசனம் இல்லையோ, எந்த இருதயத்தில் கிறிஸ்துவின் வார்த்தை இல்லையோ, அவர் வாழ்க்கையில they cannot regenerate. They almost dead in this world. உலகத்திலே மரித்தவர்களாய் வாழ முடியும், நன்மை அனுபவிக்க முடியாது, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது, தேவ வல்லமை அனுபவிக்க முடியாது. If you want the perfect life, you cannot see any blessing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற கிருபை, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற தயவை நீ காண முடியாது. நீ மீண்டுமாக தேவ வசனத்தினால் பிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மாம்சத்துல பிறக்கிறதெல்லாம் மாம்சமா இருக்கு. இப்ப ஆவியில பிறக்கிறது வார்த்தையா இருக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். அது சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையானவர், ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் அக்னி, கர்த்தருடைய வசனத்துக்கு இன்னொரு பேர் ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஆவினாலே நடத்தப்படுகிறோம். அது மீன்ஸ் வார்த்தையினாலே நடத்தப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியில் ஒரு மனுஷனை தேவன் நடத்தின வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருதயத்திலிருந்து வர வார்த்தை எல்லாம் பாசிட்டிவா இருக்கும், எல்லாம் மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறதா இருக்கும், மற்றவர்களை கம்ஃபர்ட் பண்றதா இருக்கும். இட் நெவர் ஹர்ட் தி வேர்ட் anyone's life, ரைட்? அப்ப நீ பாத்தீங்கன்னா எதை சொல்லுகிறார்? because we are chosen by God. அதே வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 1 பேதுரு சொல்றாரு, because you are chosen. எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்ணுவாரா? எல்லாரையும்? ஒரு கேள்வி நீங்களே கேளுங்க, நான் ரீஜெனரேட் என்ன தேவன் பண்ணுவாரா பிரதர்? உண்மையா இருந்தா பண்ணுவார். உண்மை என்ன? யார் உண்மையா இருக்க முடியும்? who is chosen by God. praise God. விடுங்க உங்களுக்கு பாருங்க, இன்னைக்கு தேவன் ஒரு மனுஷனை நடத்துறார் அப்படின்னா என்னை அடைய சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிரதர்
என்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சோ அது பிறகு கர்த்தருடைய கையை இறுகமா பிடிச்சுக்கிட்டேன். அதை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்கேன். நான் சொன்ன நாளைக்கு தாங்காதுங்க. நீங்க கையை விட்டுட்டு அவர் உங்க கையை பிடிக்க சொல்லுங்க. நம்ம கையை பிடிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வரும்போது விட்டுருவோம் அவர் கையை. ஆனா அவரு பிடிச்சானா பிரச்சனையில இருந்தும் நம்மை தூக்கி விடுகிறார். அதான் சொல்ற, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். தாராயும் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். தாராயும் நான் என்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. Praise the Lord. Hallelujah. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பைபிள்ல இருந்து? மோசஸ் யாரு? சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போம். மோசே யாரு? ரிடீமர் ஆஃப் இஸ்ரேல். எதுக்கு வம்பு நீயே சொல்லிடு. அதான் உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. நானே சொல்லிடுறேன். மோசஸ் வாஸ் a redeemer, விடுவிக்கிறவர். சரியா? இஸ்ரவேலில் விடுவிக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். மோசஸ் உடைய கதை நீங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறார். திடீர்னு ஒரு யுத்தம் வருது. மோசே நாட்கள் ஒரு யுத்தம் வருது. மோசே என்ன செஞ்சான்? ஜெபம் பண்றான். ஒன்னும் நடக்கல. முழங்கால் படி போடுறான், புலம்பலாம், கத்தல் ஒன்னும் நடக்கல. பேசான்னு சொல்லிட்டான். லார்ட், நீ யூ ஆர் மை ரெடீமர்னு கையை தூக்கிட்டான். இவன் கையை தூக்குற வரைக்கும் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டு கொண்டே வந்தார்கள். எவ்வளவு நேரம் தூக்குவீங்க கையை? மோசேயை பார்த்து கேளுங்க, எவ்வளவு நேரம் உன் கையை தூக்க முடியும்? தூக்கி தூக்கி அப்படியே இறக்குறாரு. முடியல, போட்டார். பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்க பின்னால ஓடிக்கிட்டு இருக்காங்க. சத்துருக்கள் மேற்கொண்டு வராங்க. திரும்பிய கையை தூக்குறான். முடியல. ஊரு மாறவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க தூக்கி பிடிச்சாங்க. அவங்கனாலே முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என் கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற கல்லை கொண்டு வச்சு, இந்தாப்பா வச்சுக்கோ. 2 கல்லை அவனுடைய அருகில, வலது பக்கம் ஒன்றா இடது பக்கம் ஒன்றா கல்லை வச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாள் யுத்தத்தில் வெற்றி கண்டார்கள். நீ ஓ வாழ்க்கையில் உன்னை தூக்கி பிடிக்கிறவர் என் கண்மலையாகிய கிறிஸ்து. மோசேனாலே முடியல, என்னால முடியுமா? சொல்லுங்க. எங்க குடும்பத்தை நடத்துகிற தூக்கி பிடிக்கிறவர் பிரதர்னு சொன்னீங்கன்னா, ப்ளீஸ் டேக் பேக் திஸ் வேர்ட். நாட் ஐ ஹூ இஸ் இன் மீ. உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை தூக்கி பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்து. இந்த சூழ்நிலையிலும் நீ கைகளை உயர்த்தும் பொழுது உன்னை தாங்கி பிடிக்க வேணும் சொல்றது. இரவு முழுவதும் போராடுகிற யாக்கோபு வாழ்க்கையில அவர் சொல்கிறார், மேற்கொள்ளுகிறவனாய் அதற்கு தேவனுடைய தயவு நீர் காணப்படுகிறது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில you should be sincere but also you should be chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படி? how God chosen a people. மோசே பிறக்கல. ஆனா வேதம் சொல்ற தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாக சாமுவேலை ஜனங்க பார்க்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே அண்ணா வயிற்றுல யாரை வச்சிருக்கா? சாமுவேலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என் தாயின் கருவில நான் இருக்கும் பொழுதே என்னை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆமீன் இல்ல சொல்லணும். என்னை நீர் நான் தாயின் கருவில் உருவாகும் முன்பு என்னை இந்த பெயர் சொல்லி என்னை அழைத்திருக்கிறீர். உம்முடைய அழைப்பும் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். ஆமென். எவ்வளவு பேர் ஊழியக்காரங்க இப்போ? Praise the Lord. இப்ப பிரசங்கத்துக்குள்ள போனோமா? சரி, எப்படி chosen என்ன? தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா? அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கா? இல்ல கல்யாணமா?
இல்லை. தெரிந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தைக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. எக்லிக்ரோஸ், எக்லிக்டோஸ், EKLEKTOS, Greek word, eliktos. எக்லிக்டோஸ் சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, I give the spelling EKLEKTOS, EKLEKTOS. இதோடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா EK-LEK-TOS. ஓகே, இது வேர்டு வந்து கம்பேர் எக்லிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய கம்பேரிட்டிவ் வேர்டு ஃப்ரம் EK அப்படின்னா அவுட் ஆஃப். EKன்னு நம்ம உங்களுக்கு நிறைய காரியம் சொன்னேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மேல ஒரு காரியம் சொன்னேன் இல்லையா, அண்ட் என்னது சொல்ல முடியுமா? முதல்ல ஒரு கிரீக் வேர்டு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? ரீஜெனரேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ those who sincere in the God's word and God's presence. ஓகே, எனிபோக்ரிட்டோஸ் சொன்னேன். அதுக்கு AN அப்படின்னு ஒரு மீனிங் சொன்னேன் இல்லையா, A1. WOங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, POK அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு, REEங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, TOSSங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல எலிக்டோஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பாருங்க, EK அது என்ன பண்ணோம், இப்போ செப்பரேட் பண்ணோமா? EKன்னா என்ன? அது ஒரு அர்த்தம் என்ன சொல்றாரு? அவுட் ஆஃப். உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? அவுட் ஆஃப். இவைகளிலிருந்து உங்களை என்ன செய்யறார்? பிரித்து எடுக்கிறார். யூ அவுட் ஆஃப் திஸ் பீப்புள். இவைகளுக்குள்ளிருந்து உங்களை என்ன செய்யறாரு? வெளியே பிரிக்கிறார். யூ ஆர் மை பீப்புள், யூ ஆர் மை பீப்புள். எல்லாராலையும் கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்த முடியாது, எல்லாராலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியாது. சரியா? என்ன செய்யலாம்? மற்றவங்களை போல உட்கார்ந்துக்கலாம் கூட, வேற ஒன்றும் செய்ய முடியாது. யூ கேன் சிட் along with the people, crowd. ஆனா நன்மை அப்படின்னு வரும் பொழுது you are not the privileged people to receive the blessing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற நன்மையை பெற முடியாது. இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். ரெண்டாவது பாருங்க, EK அப்படிங்கிறதுக்கு அவுட் ஆஃப். அண்ட் இது என்ன செய்யணும்? லிகோ அப்படின்னா to pick or gather. LEGO. LEKங்கிறது என்ன செய்யணும்? அப்படி K வந்து ஜீவா கன்வெர்ட் பண்றோம். லிகோ அப்படின்னா to pick out of, to pick out. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வேதனை சொல்லுங்க, அவர் நல்ல கோதுமை மணிகளை பிரித்தெடு, களைகளை ஒரு பதற ஒரு பக்கம், கோதுமணி ஒரு பக்கம் பிரிக்கிறோமா இல்லையா? இப்போ நீங்க அரிசி எவ்வளவு பேர் எடுக்கிறீங்க? அரிசி கிளீன் பண்றீங்களா? கிளீன் பண்ணும்போது நல்ல அரிசி எல்லாம் வச்சுட்டு அழுக்கெல்லாம் அங்கே வைக்கணும்னா முடியாது. என்னமோ என்ன செய்வோம்? அரிசி நிறைய இருக்கு, அது இருக்கக்கூடிய பதர்கள் கொஞ்சமா இருக்குமா என்ன செய்வோம்? நெல் இருந்தா என்ன செய்வோம்? அது மட்டும் அரிசியில இருந்து நெல்லை மட்டும் தனியா எடுப்போம். சரிதானே? அதே போல தேவன் என்ன செய்யறாரு? உலகத்திலிருந்து உங்களை பிரிச்சு எடுக்கிறார். உங்களை பிரிச்சு எடுக்கிறார். கடைசி வரைக்கும் விடுறது இல்லை. உங்களை வந்து you are chosen by me. நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அந்த வார்த்தை. அப்போ எலிகோ அப்படிங்கிறதுக்கு to pick out, to pick. அடுத்து to pick போடும், அவுட் ஆஃப் மேல வந்துருது, to pick. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த to pick அப்படிங்கிறது இன்னொரு மீனிங் இருக்கு, gather. ஆமா, gather. இப்போ மொத்தமா சொல்ல போனா இந்த ஆல் டுகெதர் இந்த கிரீக் வேர்ட் எப்படி சொல்லணும் அப்படின்னா, the word designates one picked out from among the large group for special service or privilege. எதுக்காக ஒரு திரளான கூட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுக்கிறாரு? ஏன் என்ன எடுக்கிறாரு? இந்த உலகத்துல யாருமே இல்லையா? சொல்லுங்க, உலகத்துல யாருமே இல்லையா? எதற்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? எதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்க? How come you chosen by God? அப்படின்னா சொல்றாரு பாருங்க, the word designates one picked out from among the larger group for the special service.
முக்கியமான வேலை செய்யும்படியாய், மகத்துவமான வேலை செய்யும்படியாய், the special service or privileges. எழுதிட்டீங்களா? உங்களை எதற்காக தேவன் எடுத்தாரு? ஒரு லார்ஜர் குரூப்ல இருந்து எதற்காக உங்களை எடுத்தாரு? to do special service or privilege. ஏன் எடுத்தாரு தெரியுமா? because you are sincere. Because you sincere. Because of your sincereness, God regenerate your life. என்ன பண்றாரு? regenerate your life. விளங்கிட்டீங்களா? விளங்க சொல்லுங்க. நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். God chosen me because I am sincere. Because I am sincere, then He regenerate my life to do His special service or privileges. இதற்கு வருதா formation வருதா? நீ சபைன்னு சொன்னா this is what the church today how we are. நாம் இதைத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுறது. இந்த 3 காரணத்தை தவிர வேற இருக்காது. நீங்க அந்த பைபிள்ல முதல் பேஜில் எழுதிக்கலாம். ஏன் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? ஏன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? Because you are chosen by God. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரே ஒரு தடவை அபிஷேகத்தை அப்படி போட்டார்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அது என்ன செய்யணும்? ரீஜெனரேட் பண்ணும். ரீஜெனரேட் பண்ணும் through the word of God. வசனத்தை படிக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கணும், உனக்குள்ள ஒரு பலன் உண்டாகணும், ஒரு கிருபையை நீ பார்க்கணும், ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும். 4 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறேன். 4 மணி நேரம் ஒரு மனுஷன் ஜெபித்தானா அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு இருக்கும். அவன் உலகத்தால அவன் மதிக்கப்படுவான் பாருங்க. Even I cannot pray 4 hours. I am not praying 4 hours. ஓப்பனா சொல்றேன். என்னுடைய ஜெப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 hour is more than enough in my life. இப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு 1 மணி நேரம் போதும். ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாம குடும்பம் இல்லாம இருந்ததுன்னா யோவான் மாதிரி ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒட்டக தோல்ல ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு காட்டு தேனை சாப்பிட்டா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பேன். நான் யோவான் போல எடுத்திருப்பேன். ஹலோ சொல்லுவாங்க, நான் 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஐயோ, அப்ப நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது, போயிருங்க வேற இடம் பார்த்துங்க. பாருங்க, ஏசாமி எங்க போறாரு தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும்படி யார்கிட்ட போறாரு? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் வேதம் சொல்லு, தாயின் கருவிலே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை போல ஒருவனும் இல்லை. So anointed person, அதாவது full and full prayerful man. சரியா? அப்ப ஏசாமி என்ன நினைக்கிறாரு? எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியா இவர்தான் தகுதியானவர், யோவான் ஸ்நானகன் சொல்லி யோவான் ஸ்நானகனை தேடி போறாரு. சொன்னா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் சொல்றாரு, நான் ஞானஸ்தானம் எடுக்க உங்ககிட்ட வந்திருக்கேன் ஜான் அப்படின்னா. ஜான் சொல்றான், நான் உங்களிடத்துல ஞானஸ்தானம் பெற நீர் இடத்துல வந்திருக்கிறீரே, நான் கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன அவசரம், இப்ப இடம் கொடுங்க, தேவனுடைய காரியம் நிறைவேறதுக்கு இப்ப இடம் கொடு. அப்போ இயேசு கிறிஸ்துவை விட யோவான் எப்படி இருக்கான்? மேலானவனா இருக்கிறான். அந்த இயேசு அங்க போய் ஞானஸ்தானம் எடுத்தார். இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய காரியங்கள் நீங்க பார்த்தா சார் ஜெபிக்க வரும்போது நான் பொதுவாக கேட்பேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? 4 hours. நான் சொல்றேன், நீங்க எனக்கு ஜெபம் பண்ண, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? வேற ஆளை பார்த்துங்க. அவங்க வாயிலேயே மாட்டிக்குவாங்க. 4 மணி நேரம் ஒருத்தன் ஜெபம் பண்ணா அவனுக்குள்ள இருக்கிற கிருபை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவங்க நிறைய சாப்பிட்டோம், திருப்தி ஆகல. 4 மணி நேரம் ஜெபிச்ச வாழ்க்கையில எந்த நன்மையும் உண்டாகல. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்காம வெளியே வர மாட்டேன், பிரசங்கம் பண்றீங்களா? இல்ல வேற ஆள் அனுப்புங்க. நான் சொல்லுவேன், ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் தியானிக்கிறேன். என்னுடைய சபையில, இது என்னுடைய சபை, என்னுடைய சபையில தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கேலண்டர்ல இன்னைக்கு என்ன வார்த்தை? ரோமர் 12:12 எவ்வளவு படிச்சீங்க? உண்மையா? ஆண்டவர் பார்த்துருக்கிறார். கையை தூக்குனா பொய் சொல்லி கையை தூக்குனா கை காணாம போயிடும். உண்மைதானே? நீங்க இதை தியானிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் நீங்க வசனத்தை தியானிச்சு பாருங்க. உன்னை விட மேலான உலகத்துல எவனும் இருக்க முடியாது. We are sincere in that word. அந்த வசனம் 12:12 இல்ல, 12ஆம் அதிகாரம்
சரி பாருங்க, இப்ப 12 திருப்பி கொள்ளுங்க. அதுக்குள்ள என்ன சீக்ரெட்னு சொல்லிட்டு எப்படி தியானிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரோமர் எடுத்துங்க. ரோமர் 12 எடுத்துங்க. வாசி. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன டாபிக் அதோட இணையதான் இல்லையா? நான் சொன்னது ஜெபிக்கணும்னு எப்படி ஜெபிக்கணும்? 4 மணி நேரம் ஜெபிக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் பொது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏங்க அவன் குண்டா இருக்கிறான், கண்டதும் தின்னா குண்டன் ஆயிடும். கண்டதையும், அதாவது கண்டதையும் தின்னா குண்டன் ஆயிடுவானா? கண்டதையும் தின்னா இல்ல, கண்டு ஆமா அதை தின்பவன். குண்டன்னா உடம்பு இல்லை, ஆரோக்கியமா இருக்கிறது அவன் சொல்லியிருக்கோம். பழமொழி ஆரோக்கியம். அதனால பலசாலின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரைட், விளக்குது அவன் நான் சொல்றது. அப்போ என்ன சொல்றாரு? கண்டு ஆமா. இது என்ன உலகம் அப்படி சொல்லு, கண்டதையும் தின்னா குண்டன் ஆயிரும், கண்டதையும் திங்கிறது. சரியா? அப்படி இல்லை அது அர்த்தம். அதே போல நேரத்தில் என்ன சொல்றாரு? rejoice in hope. முதல் காரியம் rejoice. இந்த தமிழ் என்ன இருக்கு? நம்பிக்கையிலே கர்த்தர் செய்வார். நம்பிக்கை இருக்குல்ல, சந்தோஷமா இருங்க. ஏன் துக்கமா இருங்க? கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார், வெறுமையா அனுப்ப மாட்டார். எவ்வளவு பேர் படிச்சாலும் தெரியாது. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கன்னு படிச்சுட்டு சபைக்கு வந்தீங்க, ஆராதனையிலே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதான் நம்பிக்கை. போகும்போது துக்கமாவா போவேன்? இல்ல, அதான் கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, உபத்திரம் வரும் பொழுதுலாம் பொறுமையா இரு. ஊரெல்லாம் சொல்லாத. ஆனா பாட்டு வேற. ஊரெல்லாம் சொல்லிடுவேன் பிரச்சனைய, உலகமெல்லாம் பறைசாற்றுவேன், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. ஊரெல்லாம் சொல்லு, உலகமெல்லாம் பறைசாற்று. உன் பிரச்சனை அல்ல, இயேசுவை. மாத்திக்குவாங்க கொஞ்சம். பிரச்சனையை சொல்லிடுவான், இயேசுவை சொல்ல மாட்டான். யார் உனக்கு அற்புதம் செஞ்ச? ஏங்க இவ்வளவு மேன்மையா இருக்கீங்களே, இயேசு. அது இயேசுவா தெரியாது, கொசு அடிக்கிற மாதிரி. ஆனா இந்த ஒரு காரியம் சொல்ற, உள்ளத்துல உபத்திரவத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கையோ அவ்வளவு தூரம் கர்த்தர் பிரச்சனையை மாற்றுவார். அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு அதே வசனத்துல, continuing steadfastly in prayer. ஜெபத்துல உறுதியாய். ஜெபத்தை அதாவது உறுதியாகிற ஜெபம் எப்படி ஜெபம்? நீண்ட ஜெபம். Not a long prayer, lengthy prayer, it won't help you. But a strong prayer, steadfastly in prayer. ஜெபத்துல உறுதியா இருக்கிறது. இந்த 3 காரியம் சொன்னாரா? இது எதை குறிக்குது தெரியுமா? Behave like a Christian. கிறிஸ்துவர்களை போல நீங்க நடந்துக்கணும், நடக்கையில நடந்துக்கணும். கிறிஸ்துவனிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிற இடத்துல என்ன சொல்றாங்க? This is what God is expecting from you. The 12th word. ஆனா இங்கே இந்த இது 3 போதும் உங்களுக்கு தியானிப்பதற்கு. இந்த 3 வசனங்கள் போதும். ஆனா அடுத்தது 13 என்ன சொல்றாரு பாருங்க. Distributing the need of the saints, giving to hospitality. அடுத்தது bless those who persecute you, bless, do not curse. ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. இந்த தியானத்தை நீங்க தியானிக்கும் பொழுது அதுல இம்பார்ட்டன்ட் 12 ஃபுல்லா வாசிச்சிருங்க. இன்னைக்கு 12 மட்டும் டக்குன்னு வாசிச்சுட்டு வராதீங்க. 12 முதல்ல இருந்து பார்க்கும்போது என்ன சொல்ல வசனம் என்ன சொல்லுது? 12 living sacrifices to God. the quotation என்ன வருது? you are the living. நீங்கள் கர்த்தருக்கு ஜீவ பலியா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு என்று நீங்க ஜீவ பலி. ஓகே, அப்ப என்ன சொல்றாரு? முதல் வசனத்தை பாருங்க.
சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. வந்துருச்சா? இன்னைக்கு பிரசங்கத்துல 12 எடுத்து முதல்ல வாசிக்கும் பொழுது, நீ ஆராதனைக்கு போற, நீ செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்னன்னா உன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டு வாங்குறாரு. வந்துருச்சா? ரெண்டாவது என்ன இருக்கு தெரியுமா? ரெண்டாவது வசனம் சொல்லட்டுமா? ரினிவல் ஆஃப் மைண்ட். புத்தி உள்ள ஆராதனை செஞ்சுட்டு மனசை திருப்பாம வீட்டுக்கு போன எப்படி இருக்கும்? அங்கிருந்து மூட்டை முடிச்செல்லாம் கொண்டு வந்து இங்க கொட்டிட்டு போயிரு, எடுத்து போட நாங்க இருக்கிறோம்னு சொன்னா கூட இல்ல, we want to carry back again the bitterness. renewal of mind. உன்னுடைய மனதை புதிதாக்குங்கிறார். இங்க வந்துட்ட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லும்போது எல்லாம் இங்க வந்து போகும்போது புதுசாயிடுச்சு. உனக்குள்ள யார்கிட்டயாவது வைராக்கியம் இருக்குன்னு சொன்னா, கசப்பு இருக்குன்னு சொன்னா, வஞ்சகம் இருக்கும்னு சொன்னா, எரிச்சல் இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து போட வைக்கிறாரு. அதான் ரினிவல் ஆஃப் மைண்ட். யூ பி ஃப்ரீ டு காட். ஆராதனைக்கு வந்தோம், அதான் சொல்றாரு, உன் சகோதரனோட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா முதல்ல அவனோட ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து காணிக்கையை போடு. That is called renewal of mind. உன் மனசை வந்து புதிதாக்கிக்கோ. சபை அதுதான் சபைக்கு வரும். சபைக்கு எதுக்கு வரோம்? மனசை புதிதாக்க வரோம். அப்படியே வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அர்த்தம் தெரியுமா? எப்போதுமே நான் காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு சேனல் போட்டு விட்டுருவேன், பைபிள் சேனலோ என் வீட்டில் ஏதோ ஒரு போட்டு விட்டுருவேன். பொதுவா ஜான் ஹகீத் இந்த பிரசங்கத்தை நான் பொதுவாக லைக் பண்ணுவேன். அந்த கொட்டேஷன்ஸ் எடுப்பேன். Just I want to see that a view point. இன்னைக்கு காலையில் எடுக்கும்போது ஒரு செய்தி தேவ மனிதர் பேசிட்டு இருக்கிறாரு. வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? என்ன பேசிட்டு இருக்கிறாரு? வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? நான் முடிச்சுட்டேன்யா, நான் முடிச்சுட்டேன், இப்பதான் நீ ஆரம்பிக்க பாரு. ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். என்ட்ரு ஆயிட்டோம். 12 மணி நேரம் பிரேயர்ல போய் ப்ராஸ்பரிட்டி வாங்கி கொடுத்துட்டேன். ஆமென். அவர் திரும்பி ஆரம்பிக்கிறார். வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? The prosperity means plentiful. குறைவில்லாம நிறைய இருக்கணும். என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற ஆவி. ஆவியில நீங்க குறைவு உள்ளவங்களா இல்லாம ஆவியில நிறைவா இருக்கும்படியா கர்த்தர் அழைச்சிருக்கார். That is prosperity. கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கீங்க? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, காரு, வீடு எல்லாம் இருக்கு. ஆனா கிறிஸ்து மட்டும் எங்கிட்ட இல்லைன்னா அது ப்ராஸ்பரிட்டியா? சொல்லுங்க. வாட் இஸ் ப்ராஸ்பரிட்டி? கிறிஸ்து வந்தா எல்லாம் கூட வந்துரும் தானே. இப்ப ப்ராஸ்பரிட்டிங் போது எதை காண்பிக்கிறா? your spiritual growth, meditation on the word of God, increase your prayer time. That is prosperity. இந்த 12 மணி நேர ஜெபம், lengthy prayer, காலையில 8 தொடங்கி ராத்திரி 8 மணிக்கு முடிச்சோம். எதை கற்றுக்கொண்டோம்? நீண்ட நேரம் தேவ சமூகத்தில் உட்காருவது எப்படி? prosperity. சொல்றாங்க, இதுவரைக்கும் நாங்க 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது, உட்கார்ந்தா இடுப்பு வலிக்கும். ஆனா 12 மணி நேரம் உட்கார்ந்து ஒண்ணுமே ஆகல. நீ ப்ராஸ்பரிட்டியை பெற்றுக்கிட்ட போ. ப்ராஸ்பரிட்டி தானே அது? சொல்லுங்களேன். அப்ப உட்காரலாம், உன்னால முடியும். ஆனா முடியாதது போல நடிக்கிறேன். மோசே எப்படிங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? ஏசாமி புசியாமலும் குடியாமலும் 40 நாள் எப்படி இருந்திருப்பாரு? முந்தா நாள் அருமை பிள்ளைகள் பைபிள் காலேஜுக்கு ஒரு கொட்டேஷன் எடுத்தேன். எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியாது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொன்னேன். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது இஃப் நாட் ஆல் ஆஃப் தெம் கம்மிங், யாரும் எல்லாரும் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணலைன்னா நான் திரும்ப அந்த சப்ஜெக்ட் இந்த கிளாஸ் எடுத்தா திரும்பி இன்னொரு கிளாஸ் அதே சப்ஜெக்ட் திரும்பி அவங்க 4 பேர் வரல, அவங்களுக்காக இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லி இனிமேல் எடுக்க மாட்டேன். நான் பாட்டு என்னுடைய லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வராதவங்க வந்தவங்களை பார்த்து எழுதிங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். அதில் ஒரே ஒரு காரியம் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த கிருபை. Question for the NJIT, those who present on that day, Thursday. When Jesus began the ministry, which word is quoted? 1 2 இருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் தம்பி சொல்லுங்க. தெரிஞ்சு சத்தமா சொல்லுங்க. ஏன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்னு தெரியணும்ல. அதாவது ஏசாமி ஊழியத்தை தொடங்குறார். தொடங்கும் போது எந்த
வார்த்தையை வச்சு தொடங்குறார் ஊழியத்தை. முதல் தொடங்குறார். யாருக்குமே தெரியாது, ஆனா பிள்ளைகளுக்கு தெரியும். அன்னைக்கு வந்தவங்களுக்கு மேத்யூ 4:4 வந்து நியூ டெஸ்ட்மென்ட்ல யூஸ் பண்றார். ஆனா அதோட கொட்டேஷன் எங்க இருக்கு தெரியுமா? டியூட்ரோனமி 8:3, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல. காட் பிளஸ் யூ தம்பி. ஒரு கிஃப்ட் கொடுத்துருமா அவருக்கு? சரி வாங்க, வேணா கொடுத்துட்டுமா? காட் பிளஸ் யூ. குட். எவ்வளவு அழகான தேவன் பார். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் each and everything is committing for us. ஒரு ஊழியத்தை தொடங்கும் போது எந்த வசனத்திலிருந்து வாழ்க்கையை தொடங்குறார் அப்படின்னா, இந்த பிசாசு மிகுந்த பசி உண்டாயிற்று. 40 நாள் இரவும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்த இயேசுவுக்கு பசி உண்டாகுது. பசி உண்டான பிசாசு முதல்ல அவரை கொண்டு போய் இதோட இவர் கதையை முடிச்சிடணும். ஒருத்தர் சொல்லுவாங்க, 10 ரூபாய் இருந்துச்சு ஊழியம் தொடங்கும் போது, அந்த 10 ரூபாய் வச்சுதான் பாஸ்டர் ஊழியத்தையே தொடங்கினேன். இன்னைக்கு பாருங்க, வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, பங்களா கொடுத்தாரு. சரி, தொடங்கும் போது விசுவாசம் இருந்துச்சா? கொஞ்சம் கம்மி தான். ஜனங்க வர வர விசுவாசம் வந்துருச்சு. தட் இஸ் நாட் a perfect ministry. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஊழியத்தை தொடங்கும் போது எவன் ஒருவன் வாக்கு தத்தத்தை வைத்து வசனத்தினாலே ஊழியத்தை தொடங்குறானோ அவன் தான் ஜெயிப்பான். ஆனா என் இயேசுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உபாகமம் 8:3 அவருடைய உடன்படிக்கையான வார்த்தைகள், அந்த வசனம் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த வார்த்தையை நம்பி இருந்தார். இனி நான் எங்க போனாலும் அப்பத்தினால் அல்ல வசனத்தினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. என் வாழ்க்கையில இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு, இந்த ஊழியத்தை வெற்றியாய் நடப்பிப்பதற்கு எனக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல் வேறு அல்ல. இயேசு முடிவு பண்ணிட்டார். அந்த வார்த்தையை நம்பி 40 நாளும் உபவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தையை வச்சு 8:3 வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? பிசாசு அவரை பிடிச்சு கொண்டு போய் வனாந்தர நிக்க வச்சான்னு தெரிஞ்சுட்டான். பிசாசு உள்ளான எல்லாம் நடக்க தெரியும். நீ நினைக்கிற நினைப்புகள், எண்ணங்கள் எல்லாம் ஆதி முதல் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்துல ஒரு மேலான பணிவிடைக்காரனாய் லூசிபர் இருந்தான். அவனுடைய அப்பன் இயேசு பூரண அழகுள்ளவர். அவன் அழகுள்ளவர். இயேசு பூரண அழகுள்ளவர். சரியா? ஏன்னா சில செய்திகள் செய்தி கொடுக்கும்போது நான் பார்த்திருக்கேன், லூசிபர் பூரண அழகுள்ளவர். அப்புறம் இயேசு யாரு? நான் மாத்திக்கிட்டேன், அவர் சம்பூர்ண அழகுள்ளவர். சொல்லுங்க, வேற வழி இல்லைங்க. சரியா? Extraordinary personality for Lucifer. That's the most great extraordinary personality for God. நம்ம மாத்திக்கணும். அவங்கள்ட்ட போய் சண்டையா போட முடியும்? என்னங்க அவனை கொஞ்சம் கீழே வைங்க. அப்ப அந்த பிசாசு இயேசுவை சோதிக்க கொண்டு போனவன்னு அவன் பார்க்கிறான். இவர் மனுஷங்களை நம்பி ஊழியத்தை தொடங்கினாரா, இல்ல தன்னுடைய பலத்தை நம்பி ஊழியத்தை தொடங்கினாரா, இல்ல பின்னால இருக்கிற அந்த தன்னுடைய தகப்பனார் பரிசுத்தமான மேரியை நம்பி ஊழியத்தை தொடங்குறாரா? அப்படி எல்லாம் பிசாசு யோசிக்கிறான். இவர் எதாவது நம்பி ஊழியத்தை தொடங்கிட்டா இன்னைக்கு இவர் ஊழியம் இதோட முடிஞ்சிச்சு, சமாதி கட்டிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கிறான். இந்த நீ மிகுந்த பசியா இருக்கிறீன்னு எனக்கு தெரியும், இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாய் மாற்று. 8:3 படி அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. ஒரே அட்டி. அது 8:7 எடுத்து பாருங்க, இருக்கா? 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? 8:3 அடுத்தது 7:6 சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்தது 4:4க்கு ஒரு காம்பினேஷன் எங்க வந்திருக்கு? டியூட்ரோனமி 8:3 வந்துச்சா? அடுத்தது 4:7 and 4:10 இல்லையா? 4:7 என்ன சொல்லுது? அதாவது மேலே இருந்து கீழே குதியும் தூதர்கள் கையிலே ஏந்தி கொள்ளுவார்கள் எழுதி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராய் இருப்பார் என்று எழுதி இருக்கிறது. அது எங்க இருக்கு? அதே உபாகமத்துல என்ன வசனம்? 6:30 இருக்காங்க. பாருங்க, இருக்கா? சத்தமா படிங்க ஒருத்தர். அடுத்தது 4:10 இருக்கா? பார்த்தா கொஞ்சம் அந்த வசனம் உட்காருமா. God bless you.
ஏன்னா தம்பி முதல்ல டக்குன்னு சொல்லிட்டார். அப்ப எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், கிராப் பண்றோம். அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கும் முன்பதாக மனுஷனை நம்பி ஊழியத்தை தொடங்கல, ஐஸ்வர்யத்தை நம்பி ஊழியத்தை தொடங்கல, ஃபேமிலி பேக்ரவுண்ட நம்பி ஊழியத்தை தொடங்கல. இவங்க இதை செய்வாங்க, அவங்க அதை செய்வாங்க, ஏறது கிட்ட போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஊழியத்தை தொடங்கினான்னு தொடங்கல. எதை வச்சு தொடங்கினார் ஊழியத்தை? வார்த்தையை நம்பி. அது வசனம் வேதம் என்ன சொல்றது? இந்த ஊழியக்காரனுடைய வாயிலே ஜனங்க எதை எதிர்பார்க்கிறாங்க? வசனத்தை எதிர்பார்க்கிறாங்க. சரியா? சுகத்தை அல்ல, விடுதலை அல்ல, ரட்சிப்பை அல்ல, நன்மை அல்ல, எதுவும் ஊழியக்காரன் மூலமா வரல. ஊழியக்காரர்கிட்ட ஜனங்க எதை எதிர்பார்க்கணும்? உண்மையை எதை எதிர்பார்க்கணும்? வசனத்தை எதிர்பார்க்கணும். ஆனா இன்னைக்கு அதைத்தான் பிசாசு என்ன செய்யறான்? மாத்திட்டான். சுகம் வேணும், வசனத்தை அனுப்பி சுகமா. Praise the Lord. God sent forth His word and delivered His people. கர்த்தர் வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறார், வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். அப்ப என்ன வேணும் நமக்கு? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது. இதுதான். The word never destroy. யோசிச்சு பாருங்க என்ன வருது இங்க ரோமன்ஸ்ல என்ன வருது? 12 என்ன வருது? ரினியூவல் ஆஃப் மைண்ட். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ரகசியம். சரி, இப்ப திரும்பியும் செய்திக்குள்ள போயிடுவோம். எனக்கு வந்து பிரசங்கிப்பதை விட கற்றுக் கொடுப்பது மிகுந்த ஒரு சுகமா இருக்கு எனக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு டீச் யூ த லெசன். இப்ப பாருங்க, இப்ப எங்க இருந்து வந்திருக்கிறோம்? ஜீசஸ் began his ministry. இந்த மூணு நீ எழுதி பாருங்க. எதை நம்பி ஊழியத்தை தொடங்குறாரு அவரு? வெறும் வசனத்தை நம்பி. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க குடும்பம் நடத்தணும்னா எதை நம்பி குடும்பத்தை நடத்தணும்? உடனே மத்தேயு 4:4 போட்டுக்கிட்டு வீட்டுக்காரர் ஏதாவது கேட்டான் அப்போல இப்போ சாத்தானேன்னா அவ்வளவுதான், சாத்துன்னு சாத்திடுவார். ஏன்னா அது ஏசாமிக்கு தான் பொருந்தும். சரியா? அவருக்கு அந்த கொட்டேஷன் பிசாசு. அவர் அந்த கேள்வி கேட்டா அவருக்கு இந்த பதில சொன்னார். நம்ம ரைட்டரும் நீங்க ஊழியத்தை தொடங்கும் போது நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? அது சொல்லும் போது ஒரு கதை மனசுல வருது. சிறைச்சாலையில 2 பேர், ராஜாவுடைய அரண்மனை சிறைச்சாலை 2 பேர் இருக்காங்க. குட்டி வாலிப பசங்க 2 பேர். அந்த 2 பேருமே ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, பிடிச்சி ஜெயில போட்டுட்டார் ராஜா. சரி, உடனே மாசத்துக்கு ஒரு முறை ராஜா அவருடைய பழக்கம் கைதிகளை எல்லாம் பார்ப்பார், எல்லாரையும் பார்ப்பார். உங்களை கைதியா வச்சிருக்கிறோம், ஆனா உங்களை அடிமைப்படுத்தல, சிறைப்படுத்தல, துன்புறுத்தல, நீங்க இந்த கொஞ்ச நாள்ல திருந்தணும். ராஜா மூஞ்சியை பார்த்து சொல்லுவார், இந்த முன்ன விட்டு மூஞ்சி பிரகாசமா விட்டு அப்படின்னு. இப்ப ஜனங்கள்லாம் அப்படியே பாவமா நிற்பாங்க ராஜாவை பார்த்து. இந்த 2 பசங்க நின்று இருக்காங்க. ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா முகம் தெளிவா இருக்கும், நான் விட்டு நீ வந்து என்ன செய், எனக்கு நான் சாப்பிட்ட பிறகு தண்ணி ஊத்துற வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன செய்வோம், டவல் வச்சுக்கிட்டு ஜக்கு வச்சுக்கிட்டு நிறைய நின்றுக்கணும் ராஜா சாப்பிட்ற வரைக்கும். பின்னாடி ராஜா சாப்பிட்டோம், ஓடி போய் தண்ணியை கை ஊற்றி துண்டு கொடுத்தா கையை தொடச்சிக்குவார். அப்போ அவன் கண்கள் அப்படியே தண்ணீரோட போய் தண்ணி ஊற்றுறான். அது ஏன்பா நீ அழுகிற? போய் சொன்னா, இல்லை ராஜா, நான் ஒரு வசதியா, நானும் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா சொன்னாரு, உனக்கு ரொம்ப சின்ன வயசுப்பா, உன்னை ராஜா அரண்மனை, உன்னை ராஜா இளவரசனா இருக்கலாம், நீ ராஜாவை ஆகணும்னா பல நாடுகள் போய் பல வித்தைகளை கத்துட்டு வரணும், சில நல்ல எண்ணங்களை கத்துட்டு வரணும், பல நாடுகளுக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செஞ்சேன், இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் உங்களுக்கு அரண்மனையில் வேலை செஞ்சு ஒரு சின்ன தவறு செய்து மாட்டிக்கிட்டேன். பட் ஆனால் அந்த தவறு செய்யல. ராஜா அப்படியா, சரி நீ காலையில் நீ வா, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலை ராஜாவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை ராஜாவுக்கு வைக்கிறாங்க சாப்பிட. உடனே சொன்னாங்க, உன்னை கூப்பிடு அப்படின்னா வந்து நின்னா. எஸ் ராஜா, என்ன சொல்லுங்க? நான் சிக்கன் சாப்பிட போறேன். இந்த சிக்கன்ல டேஸ்டி, ரொம்ப டேஸ்டா இருக்கிற ஒரு பார்ட் என்ன சொல்றது அப்படின்னு, ஸ்கின் அப்படின்னா. சிக்கனுக்கு வந்து ருசி கொடுக்கறதே எது? ஸ்கின் தான் அப்படின்னு. யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எல்லா வெகுமதி கொடுத்து இவன் நாட்டுக்கு அனுப்பியிருந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் கூட ரொம்ப ஃப்ரெண்டா உட்காந்தாங்க ஜெயில. இவன் போயிட்டு, ஏய் நீ எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, நான் போறேன், நானும் விடுதலை ஆகணும், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டான். ராஜா தண்ணி ஊற்றும் போது என் கண்ணீர்ல இருந்து
தண்ணியை ஊத்துனேன். ராஜா ஏப்பா அழுகிறேன்னு கேட்டார். இப்படிலாம் சொன்னேன். நானும் சொல்லட்டுமாண்ணா. சரி. அடுத்த நாள் ஒரு ஒரு உற்சாகம் வந்துருச்சு மனசுல, நம்மளும் விடுவிக்க விடுதலை ஆகணும்னு ஒரு சந்தோஷம். ராஜா அந்த மாசம் வரும்போது பார்த்தேன், இவனை கூப்பிடுங்க வெளியே, நீ என் கைக்கு தண்ணி ஊத்து. அவன் போன பிறகு அடுத்த வேலைக்கு வரணும்ல, நீ ஜக்கு கொடுத்து துண்டை கொடுத்துட்டான். ராஜா சாப்பிட்டு கை கழுவும் போது கண்ணீர் விடுறான், வராத கண்ணீர் விடுறான். ராஜா ஏன் அழுகிற? நானும் ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்தேன். சரி சாப்பிடுமா என்ன வந்து பாரு. அன்னைக்கு ராஜாவுக்கு சாப்பாடு என்ன? ஆட்டுக்கறி. இதுதானே புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பாதி புரிஞ்சிருக்கும். ஒரு ராஜா கேட்டார், நான் ஆட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல ரொம்ப டேஸ்டியஸ்ட் என்னன்னா ஸ்கின் அப்படின்னா. இவனை பிடிச்சி கழுத்தை விட்டுங்களா ராஜா. கோழி ஸ்கின் வந்து சிக்கனோட ஸ்கின் சாப்பிடலாம், ஆட்டு ஸ்கின்னை சாப்பிட முடியுமா? ஷூவா போட்டுருக்கோம், தோல் ஜெக்கெட் போட்டுருக்கோம், அது போய் சாப்பிட முடியுமா? அவன் சொன்னதுக்காக சொல்லுங்களேன், அவன் சொன்னா தப்பிச்சுக்கிட்டான், நீ சொன்னா மாட்டிக்கிட்ட. ஏன்னா அவன் சொன்னது அந்த இடத்துக்கு சரியா இருந்துச்சு. பட் யூ கேனாட் யூஸ் த சேம் வேர்ட் வாட் இஸ் ரிவீல்ட், இல்லையா? இப்படி அந்த மாதிரி பல நேரங்கள்ல இந்த வசனத்தை இயேசு ஊழியத்தை தொடங்கும் போது மத்தேயு 4:4 கேட்கப்பட்ட கேள்வி, 4:7 4:4 சொல்லப்பட்ட பதில், 4:7 சொல்லப்பட்ட பதில், 4:10 சொல்லப்பட்ட பதில். சில காலம் அவரை விட்டு பிரிந்திருந்தார். சரிதானே? இப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? we copy something. நாம் ஒருவர் என்ன செய்யறோம்? இவங்க ஒரு சொல்றாங்க, நான் உபவாசம் இருந்தேன், நன்மை கிடைச்சு, உன்னை கேட்டுட்டு நானும் உபவாசம். அவங்க இருக்கிற உபவாசத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு, நீ எதுக்கு இருக்க? சும்மா ஃபாஸ்டிங். சும்மா ஃபாஸ்டிங்னா பிரச்சனை தான் வரும். ஆண்டு சொல்வார், இவனுக்கு பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில, சும்மா ஃபாஸ்டிங் இருக்கிறான், ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை இதையும் சரி பண்ணிடலாம்னு என்ன பண்ணுவீங்க? இதுதானே? அப்ப என்ன சொல்லணும்? உபவாசத்தை வந்து சும்மா போட்டேன். வெளியே போவாங்க கடை, எங்கங்க சும்மா வந்தோம். சும்மா ஏன் வந்த? சொந்தக்காரன் வருவான், வேலை பண்ண கேட்டு 150 ரூபா ஆட்டோ கூட, எங்க வந்து? சும்மா வந்தேன், உங்களை பார்த்துட்டு போலாம். நேத்தான் பார்த்துருப்பான் 10 மணி வரைக்கும், திரும்பி காலையில போய் மூஞ்சியை சும்மா பார்த்துப்பான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தடுமாற்றங்கள். என்னுடைய ஊழியத்தை நான் தொடங்குவதற்கு எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். I uphold the promise which God is given into my life. இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு காரியம், அதை கூட நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். நான் எந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நான் இந்த ஊழியத்தை தொடங்கினேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எனக்கு கொடுத்த அழைப்பு என்ன, என்னுடைய தெரிந்து கொள்வது என்ன. நான் சொன்னேன், there is a 40 method to preach. எவ்வளவு மெத்தட் இருக்கு பிரீச்சிங்க்கு? There is 40 methods to preach. என்னுடைய பிரசங்கத்தை இதே போல ஒரு பேசினா அடுத்த வர நாள் அந்த பிரசங்க ஸ்டைல மாத்திரும். நான் இதுவரைக்கும் ஒரு 15 பிரசங்கத்தை நான் இதுவரைக்கும் பண்ணிருக்கேன். 15 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதையும் சொல்லி கொடுத்தேன், என்னென்ன மெத்தட்ல எப்படி பேசணும், எவ்வளவு மெத்தட்ஸ் இருக்கு, பிரீச்சிங் மெத்தட்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மெத்தட்ஸ் உனக்கு தெரிஞ்சாதான் ஒரே மாதிரி பேசக்கூடாது. ஒரே மாதிரி எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணுகிற பொழுது nobody will copy your message. அதாவது மெசேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிள் தான், 66 புத்தகம் தான். இப்போ பிரதர் வந்து போன வாரம் தான் 1:23 பேசினார், இவர் இதே பேசுறாரு, அதே பேசுறாரு. பட் மாடுலேஷன் இஸ் சேஞ்ச், மீனிங் இஸ் சேஞ்ச், ரெவல்யூஷன் இஸ் சேஞ்ச், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சேஞ்ச். ரைட்? நிறைய சேஞ்ச். அந்த வசனம் அதை விட்டா வேற கிடையாது. 22 வருஷமா என்ன பண்ணீங்க பாஸ்டர்? அந்த 66 புத்தகத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஏற்கனவே இந்த 1:23 பேசிடுறீங்களா? பேசியிருப்பேன், ஆனா ஞாபகத்தில் இல்லை. என்ன பேசுனா ஞாபகத்தில் இல்லை. ஆனா இன்னைக்கு பேசுறது வித்தியாசமா பேசிக்கிட்டு, வேற மாடுலேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கேன். பட் யூ கேனாட் காப்பி த மாடுலேஷன். உங்களுக்கு மாடுலேஷன் டச் பண்ணலாம், பட் மாடுலேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் டிஃபரெண்ட். பிரதர் இப்படி தான் பேசுவார், கையை அப்படி வச்சுக்குவார், கால் அப்படி வச்சுக்குவார். மாடுலேஷன். எனக்கு கால் வலிக்குது, நான் வச்சிருக்கேன், உனக்கு கால் வலிக்குதா சொல்லுங்க. தட் இஸ் மாடுலேஷன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் நின்று இடுப்பு வலிக்குன்னு அப்படி சாஞ்சிக்குவேன். இந்த பிரதர் பார் கையை ஊனிப்பு நானும் பண்ணுவேன், வராத இடுப்பு வலி வரும். அவங்களுக்கு திஸ் இஸ் வாட் சம் வாட். இன்னொருத்தர் நம்ம காப்பி பண்ண முடியாது, ஆனா வசனத்தை காப்பி தான் பண்ணணும், அவரை வழி இல்லை. இதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்க, இன்னொரு புது மெத்தட் சொல்லித்தரேன், எழுதி வச்சுக்க. Regenerating power of God's word.
just as our natural existence to the Creator's spoken word and life-giving breath. ஜீவனை கொடுக்கிற சுவாசம். அப்படி வார்த்தை எப்படி இருந்துச்சு? ஜீவனை கொடுக்கிற சுவாசமான வார்த்தை. பாருங்க, ஒரு மனுஷனை மண்ணில உண்டாக்கி நாசியில ஊதுறாரு, அவன் ஜீவாத்மம் ஆயிட்டான். அவன் ஜீவாத்மா. அப்ப அவருடைய வாயிலிருந்து வந்த இந்த சுவாசம் எப்படி இருந்துச்சு? ஒரு ஆத்மாவை உருவாக்குகிறதா இருக்கு. அதே போல உன்னுடைய இயேசுடைய வார்த்தை எழுந்து நட சுவாசம், வார்த்தை, லைஃப் கிவிங் வேர்ட். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வரணும்? நானோ இவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் சொன்னல. ஜீவன் உண்டா. ஒரு பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, சாப்பிடலன்னு தெரியாது, அடுத்தது கேட்கறத விட்டுருவோம். சரிதானே? அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு பேசும்போது என்ன இருந்துச்சு? அவரு ஒரு வார்த்தை என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. உன்னுடைய பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். கேட்கிறவனுக்குள்ளேயும் பிரசங்கிக்கிறவனுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கணும். அப்பதான் கிரியை நடக்கும் பாருங்க. சரியா? இப்போ அதே போலதான் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகளும் தேவனை துதியார்கள். அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க. எல்லாம் அவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம கடவுளை தேவனை துதிப்போம் பேசுவோம். ஏன்னா ஒன்றும் செய்யல அவர் வாழ்க்கை. இயேசு வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யல. This is what the secret. திரும்பி சொல்றேன். Just as we owe our natural existence to the Creator's spoken word and life-giving breath, so we owe our new breath to the power of God's word and the Holy Spirit activation of its power. Activation. ஒரு கம்யூனிகேட் ஒருத்தரோட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா whatever the mobile number is with me, I should be activated. என்னுடைய நம்பர் ஆக்டிவேட் ஆனாதான் நான் அடுத்தவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய இந்த ஸ்பிரிட் என்ன செய்யுது? உங்க வாழ்க்கையை ஆக்டிவேட் பண்ணு. மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு உங்களை ஆக்டிவேட் பண்றவர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவு பேர் வளர்ந்து நான் சொல்றது? இது வந்து ஆக்டிவேட். ஆக்டிவேட் என்ன பண்ணும்? You should have the proper communication with God. தேவனோட கம்யூனிகேட் பண்ணி, ஆண்டவரே இந்த சபையிலே நான் இப்போ பேச விரும்புகிறேன் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணிடுவார். கனெக்ஷன் கொடுத்தும் நம்பரை வாங்கிடலாம், பணத்தை கொடுத்துடலாம், ஆக்டிவேட் ஆகணும்ல. ஆக்டிவேட் ஆனாதான் உங்க மொபைல நீ சார்ஜ் பண்ணி பேச முடியும். அப்ப இயேசு என்ன செய்யறாரு? உங்களை ஆக்டிவேட் பண்றாரு. எதுக்கு? ஆக்டிவேஷன், மோட்டிவேஷன். ஆக்டிவேட் டு ஹிஸ் மோட்டிவேஷன். வழங்கிட்டீங்களா? அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை செயல்படுத்துகிறார். நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே. எவ்வளவு சொல்றீங்க? இஸ் ஆக்டிவேட்டிங் எவ்ரி ஹியூமன் பீயிங். ஆக்டிவேட்டிங் சொல்வாங்க, நாங்க நீ வரக்கூடாதுன்னு இருந்தோம், ஆனா எங்களை யாரோ தள்ளிட்டு வந்துட்டாங்க. டு ஆக்டிவேட். இந்த நாளிலே எங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை, ஆனா வந்துட்டோம். God activated me. சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? Activation of its power. God's intent of our create being is only completely fulfilled when our spirit are alive towards him. நம்ம ஆவி எப்படி இருக்கணும்? alive, ஜீவனுக்குள்ள இருந்தாதான் அவருடைய காரியங்களை நீங்க நிறைவேற்ற முடியும். இதுதான் ரீஜெனரேட்டிங். அதாவது நான் மரித்தேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே. விளங்குதா? இந்த வார்த்தை எவ்வளவு பேர் புரியுது? நம்ம ஒரு காலத்துல மாம்சத்துல பிறந்தங்க, பூமியில மாம்சத்துல பிறந்தோம், செத்துட்டோம், பாவத்துக்கு செத்துட்டோம். இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்து மீண்டும் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். ரீஜெனரேட் பை his power through baptism. என்ன சொல்றோம் இப்போ? அது என்ன ஆகும்? God's intent for our created being is only completely fulfilled when our spirit are alive towards him. கிறிஸ்துவோடு நான் பிழைத்திருக்கணும். இதை சொல்லுவாங்க, என்னங்க அவங்கள பார்த்துட்டு மூஞ்சி திருப்பி போறீங்களே, என்னாச்சு? இல்லைங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் வரவு துண்டிக்கப்பட்டிருக்கு. Dead. I cannot talk to the dead person,
but he is alive. The Spirit is in him. We have a communication. இல்லையா? இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சு போயிடுச்சு, மரித்து போயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க? The being only completely fulfilled when our spirit are alive toward him. நம்ம ஆவி உயிரோட இருந்தா தான் அவரோடு பேச முடியும். நீ உயிரோட இருந்தா இல்ல. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கு. அவர் எனக்கு கொடுத்த ஆவி அவரோடு கூட ஜீவனா இருக்கிறது. இன்னைக்கும் எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு. எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். நீ காலையில கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன், அவரோட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன், அவரோட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் வந்தேன். My spirit is still alive towards him. எவ்வளவு சொல்ல முடியும்? அது ரொம்ப நாள் ஆச்சுங்க டிஸ்கனெக்ட் ஆகி. என்னைக்கு வீட்டுல பிரச்சனை வந்துச்சோ அதோட முடிஞ்சு போச்சு. இயேசுவும் வேண்டாம், சபையும் வேண்டாம்னு தூக்கி போட்டு உட்கார்ந்துக்கிட்டோம். டிஸ்கனெக்ட். He is not the loser. He is not the loser. If you disconnect the relationship with the church, relationship with the Holy Spirit, he is not the loser. You are the Lucifer. புரியல? He is not the loser, but you are the Lucifer. Amen. Our sin has produced spiritual death in people. எதனால மரிக்கிறாங்க ஜனங்க? கிறிஸ்துவை விட்டு ஏன் வெளியே போறாங்க? sin. எடுத்து வாசித்து பாருங்க. Ephesians chapter 2 verses 1 to 3. Another 20 minutes, no other go. வாசி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்கள். யாரை உயிர்ப்பித்திருக்கிறார் இன்னைக்கு? இயேசு. யாரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்? இயேசு. யார் இன்னைக்கு ஜீவனோடு வந்திருக்கிறார்கள் இயேசுவை காணும்படியா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் கடந்த உங்களை என்னை சொல்றான். வாசிக்கலாம். உங்களை நான் ஏன் சொன்னோம்? அதுக்கு ஒரு சண்டைக்கு வருவாங்கல்ல, எங்களை போய் எப்படி பாஸ்டீங்க சொல்லணும்? நாங்க still we are alive but no spirit. சொல்லுங்க. We are alive without spirit. அக்கிரமத்தின் ஞானம் வாசிங்க. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த என்னை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா வாசிக்கணும். யூ அண்ட் யூ. அப்போ இது ஹெட்டிங் என்ன கொடுக்கிறாரு? பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். You and you he made alive who were dead in trespass and sin, in which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now work in the sons of disobedience, among whom also we all once conducted ourselves in this lust of our flesh, fulfilling the desire of the flesh and of the mind, and were by the nature children of wrath, just as others. இதனுடைய ரகசியம் where dead. எப்படி மரித்து கிடக்கிறோம் அந்த ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுங்க. எப்படி மரணம் வருது? Man does not merely need a guide or a teacher. சாகறதுக்கு யாருக்காவது கைடு வேணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சாக ஆசையா இருக்கிறேன், ஒரு நல்ல டீச்சரா போய் ஒரு 4-5 நாள் டியூஷன் எடுத்துட்டு வரணும் சாகறதுக்கு. சொல்லுங்களேன். அப்படி ஏதாவது போயிருக்கீங்களா? யாருக்காவது வேணுமா டீச்சர் இருக்காங்களா? ஒரு புதுசா ஒரு ஆட் வருதுன்னு வச்சுக்கோங்க. You want to die? We have a 3 weeks class. வலிக்காம, மற்றவங்களுக்கு நோகாம, பிரச்சனையே இல்லாம, செலவே இல்லாம சாகணும். அவசர தொடர்புக்கு தொடர்பு கான்டாக்ட் நம்பர்
டியூஷன் ஃபீஸ் மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா ஒரு கூட்டம் போகும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தா டெய்லி பெங்களூர்ல யார் சாத்துட்டு இருக்கா? எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுங்க டெய்லி செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒன்னாவது சூசைட் கேஸ், ஒன்னாவது டெய்லி ஒண்ணு பார்க்கலாம். நீங்க ஒரு டெய்லி ஒண்ணு நடக்குது. எங்க இருந்து வருதுன்னா மேல நான் 6வது மாடியிலிருந்து குதிச்சுட்டான் கீழே. நிறைய காரியங்கள் சரியா. பட் அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து எங்களுக்கு நாங்கள் எங்கிட்ட வந்து பிரதர் நாங்கள் சாகலான் இருக்கோம், ஒரு நல்ல ஆளா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? உனக்காக தான் அவரு மறிச்சு செத்தாரு கல்வாரியில. எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருக்கிறாரு, நீங்க சாக வேணாம், அவர் செத்துட்டாரு. நீ பிழைக்கு படிக்க அவர் செத்துட்டாரு. என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. சூசைடா முடிவா? இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே தரித்திரனா இருக்கிற உங்களை ஐஸ்வர்யனா மாற்ற போறாரு. அந்த சிலுவை கடியில போய் நின்னுக்கோ, உன் வாழ்க்கையை மாத்திடுறாரு. பிரைஸ் தி லார்ட். சிலுவை கடியிலன்னா எங்க? அதுவும் வசனம் தான். உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆனா அந்த சிலுவையை அறிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்ப அந்த சிலுவையில ஒரு மேன்மை இருக்கா இல்லையா? இயேசு மரிச்சிட்டார், நாம் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். மரித்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறார், மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அதான 1 பேதுரு 1:23 அதான படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்கே வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது man does not merely need a guide or teacher for the to die இல்லையா? ஆனா என்ன சொல்றாரு பாருங்க அதுக்கு. He is spiritually and morally dead and needs someone able to resurrect his spirit and transform his moral existence. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை வெளியே எடுத்துட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்களை வெளியே எடுத்துட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை வெளியே எடுத்துட்டு எல்லா கிறிஸ்துவுடையதை உங்களுக்குள்ள கொடுக்க போறார். Transform. Take away all the past and you want to transform his spirit to you, in you. அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுக்கிறார். இயேசு பாரு எப்படி மற்றவங்க பாவத்தை தான் எடுத்துட்டு அந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்தாரோ, அதே போல மற்றவர் பாவத்தை உரிந்து எடுத்துட்டு நான் தம்முடைய ஆவியை, தம்முடைய பரிசுத்தத்தை, தம்முடைய ஜீவனை உங்களுக்குள்ள கொடுக்கும் பொழுது நீங்கள் பழையவர்கள் அல்ல, பழைய சுபாவத்தோடு அல்ல, புதிய சுபாவத்தோடு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களும், கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களும், கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், கிறிஸ்துவினால் உயர்த்தப்படுகிறவர்களுமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இது முதல் காரியம். இரண்டாவது என்ன சொல்றார் பாருங்க. The mood and manner of society is shaped by the prince of the power of the air. இந்த உலகம் பாருங்க. இன்னைக்கு காலையில சபைக்கு ஏன் வரல? அவர் மூட் இஸ் நாட் குட். என்னது? மனசு சரியில்லை. சரியில்லாதவங்க தான் சபை. அது புரிஞ்சுங்க. பலவீனம் அதுதான் சபை. சோர்வு அவங்களுக்கு தான் சபை. கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ செத்தாலும் பதம் போல நீ சபைக்கு வர வேண்டாம். அந்த அளவுக்கு யாரும் இல்லை. இயேசுவை தவிர அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறாள் என் வாழ்க்கையில பார்த்தது. எதை பத்தியும் கவலைப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம பிதா ஒருத்தர் போதுன்னு வாழ்ந்தவர் யாரு? இயேசுதான். அதுக்கு பிறகு உலகத்துல எந்த ஊழியக்காரையும் பார்த்து பெரிய பெரிய பரிசுத்தவான்களாம் பார்த்துருக்கிறேன். ஆனா அவங்க கூட சொன்னாங்க, தம்பி எனக்கு ஆச்சரியமா. புரிஞ்சுட்டீங்களா? பிரச்சனை இருக்கு. அதுதான் வேதம் சொல்லு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதாவது பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அன்லிமிட்டட். திரும்பி சொல்றேன். The mood and the manner of society is shaped by the prince of the power of the air. யாரு? யார் அவரு? இந்த உலகத்தினுடைய அதிபதி. உலகத்தை அவன் ஷேப்ல மாத்தி வச்சிருக்கிறான். அவனுடைய திட்டத்துல உலகத்தை அப்படியே அவன் ஷேப் பண்ணி வச்சிருக்கான். மூட் அண்ட் மேனர் ஆஃப் த சொசைட்டி. இந்த சொசைட்டியில பாத்தீங்கன்னா உலகத்துல எது முக்கியம்? கால் எந்திரிக்கும் போது ஜனங்க எந்த எண்ணத்தோட எந்திரிக்கிறாங்க தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா?
காலையில இந்த நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எந்திரிச்சு பாரு. அந்த நாள் முழுவதும் மூடு நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அதிகால ஆயிடுச்சு, ஒரு 1 year மேல இருக்கும். ஏர்லி மார்னிங் வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு 7:30 வரட்டுமா அப்படின்னேன். அது ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு நாங்க ஏன் டைம் அதாங்க. எந்திரிச்சு பல்லு விளக்காம போய் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண முடியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு வரேன். நான் 7:30 வரேன், அந்த வேல வரேன்னு சொல்லிட்டு போனேன். என்ன தம்பி நல்லா இருக்கு அவங்க பேசாதீங்க, அவன் மூடு சரியில்லை. அவன் மூடு நல்லா இருந்தா தான் சொல்லுவான், பேசுவான். இல்லைன்னா எது எடுத்தாலும் அடிப்பான். சரியா? நான் சொன்ன பிள்ளைய வளர்க்க தெரியல அப்படின்னு. அவனுக்கு எப்ப மூடு வர்றது, நான் எப்ப போய் ஜெபம் பண்றது வீட்டுக்கு, அவர் மூடு வர வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும். This is the man of the society of this world. அப்படி யார் மாற்றி வச்சிருக்கா? உலகம் மாற்றி வச்சிருக்கு. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் அந்த மூடு சரியில்லை, பேச மாட்டாங்க. மூட மேனர் அதுக்கு அந்த this is controlled by the evil spirit, princes of the air. உலகத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகள் சொல்றோம் இல்லையா, வானமண்டல பொல்லாத சேனைகள் இவங்க ஆவியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால மூடு சரியில்லை, பேச மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த காரியம் சொல்ற பாருங்க. The title for Satan as he exercise influence globally within each culture. எல்லா கல்ச்சர்லயும் அவன் என்ன செய்யறான்? ஜனங்களை ஒரு வித்தியாசமான காரியத்தை போட்டு ஜனங்களை கவர்ந்து எடுத்திருக்கிறான். ஜனங்களை பிடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஜனங்களுக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஒரு நிலைமை. அன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் போன் பண்றாங்க எனக்கு, பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் 3 நாளா சாப்பிடல, தூங்கல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, எந்த வேலையும் செய்யல, பேசுனா ரெஸ்பாண்ட் இல்லை, என்னன்னு கேளுங்க. நான் சொன்ன நீங்களே கேட்டு சொல்லுங்க ஜெபம் பண்றேன்ட்டு. என்ன நினைச்சா அந்த அம்மா ரொம்ப நேரம் பேசி சொன்னாங்க, அவன் பாய் ஃப்ரெண்டு பேசுறேன் பாஸ்டர், 3 நாளா மூட் அவுட்ல இருக்கா என் பிள்ளை, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? பாய் ஃப்ரெண்டு பேச வைக்கணுமா? சொல்லுங்க. ஊழியக்காரன் எதற்கு ஜெபம் பண்ணுங்கிற விவசாயம் இல்லை, சொல்லுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க என்ன சொல்ற. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரி பேரண்ட்ஸ். ஒவ்வொரு ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிள்ளைகள் சரியான பாதையில நடக்கிறாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, உபவாசிக்கிறாங்களா, பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவின் புதிய சாயலை தரித்திருக்கிறார்களா, ரீஜெனரேட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க உங்க பிள்ளைகளை அப்படின்னு நீங்க தான் க்ளோஸ் வாட்ச் பண்ணணும். பாஸ்டர் cannot have the close watch. அவன் என்கிட்ட பேசும்போது நல்லா பேசுறான், நல்லா சிரிக்கிறான், ஜெபம் பண்ணியா ஆமாங்கறான், ஜெபிச்சியா பைபிள் படிக்கிறியா எஸ் எஸ்ங்கறான். ஆனா அம்மா சொல்றாங்க அவன் பைபிள் அப்படி துறப்பான், ஆனா மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான் யாருக்காவது. நம்பரை பாருங்க, 333 இருந்தா விட்டுருங்க, மற்றதான் தான் போடுங்க. 333 ஜெரேமியா 33:3. This is what the workmanship. Poema. P-I-P-O-I-E-M-A. Workmanship. P-O-I-E-M-A. Poema. Workmanship. இது எப்படி எக்ஸ்பான்ஷன் கொடுக்குன்னா P-O-Y-A-Y-M-A-H. Poema அப்படின்னு சொல்றது. This is from the word poio, to make something. Workmanship. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய் தகப்பன் என்ன செய்றாங்க? To make a children according to God's expectation. தேவன் விரும்புகிற பிரகாரம் தங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். இல்லையா? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை உருவாக்குறாங்க. நீ நான் சபைக்கு வரலாம் மம்மி, நீ போயிட்டு வா, சரிடா பத்திரமா வீட்டை கூட்டி படுத்துக்கோ. அவனை தூக்கி தோல் மேல போட்டு வர வேண்டாம். விளங்குதா உங்களுக்கு? This is what the church. அப்போ the workmanship. Compare poem or poetry. The word significance that which manifested the product. ஒரு ப்ராடக்ட்
இந்த சர்ச் எடுத்துட்டீங்கன்னா, if you tell about this church, this is a product of Christ. கிறிஸ்துவினுடைய ப்ராடக்ட். இவங்க உங்க பிள்ளையா பார்த்தாவே தெரியுது. நல்ல ஜெபம், நல்ல பரிசுத்தம், நல்ல கீழ்ப்படுதல், பெரியவங்களை பார்த்தா பரிசலாடுன்னு குமிஞ்சு வணக்கம் சொல்றாங்க. உங்க பிள்ளையா பார்த்தோன்னே தெரியுது. உங்க சுவாமாங்கிறது. ஹலோ, பையனை திட்ட மாட்டாங்க. Nobody will curse your children. The disobedient, nobody curse your children. ஒரு கல்யாணம் ஆகி போகுது, ஒரு பிள்ளை வாழ போற ஒரு வீட்டுல, என்னமா இப்படி வளர்த்துக்க சொல்ல மாட்டாங்க. வளர்த்துருக்கா பாரு. You are the workman, workmanship. அது இன்னைக்கு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு பேர் பண்ணுவீங்க? ஏன்னா வாலிப பிள்ளைகள் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் சண்டே, அதனால நான் சொல்றேன். உன் பிள்ளை நல்லா இருந்தா சொல்லுவாங்க, oh your children, I know that. It's a product of you. உங்க ப்ராடக்ட் உங்க சாயல் முகத்துல தெரியுது. உங்க பக்தி முகத்துல, பிள்ளை முகத்துல தெரியுது. உங்க பாசம் பிள்ளை முகத்துல தெரியுது. உங்க அன்பு பிள்ளை முகத்துல தெரியுது. தீமோத்தேயுவை பத்தி என்ன சொன்னாங்க? உங்க அம்மாவுக்கும் இது இருந்துச்சு, உங்க பாட்டிக்கு இருந்துச்சு. அங்க இருந்து நான் விசுவாச குடும்பம் பாது உங்களை மாதிரி சொன்னாங்க. அந்த அம்மா எப்படி, அப்படிதான் அந்த பிள்ளையும் அப்படியே வளருது. எப்படி? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, உங்க அம்மா எப்படி ஹெட் வெயிட்டா, பிள்ளைக்கும் இருக்கும். எல்லா வெயிட்டும் அங்க லூஸ் ஆயிடும். அப்ப ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் ரீஜெனரேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பிள்ளை சரியா வளரலன்னா வாழ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அப்ப ஆத்தா நல்லா வளர்த்துருக்காங்க, சோற போட்டாங்க, படிக்க வச்சாங்க, புத்தி சொன்னாங்களா. you'll be the reward for the family. ஒரு குடும்பத்திற்கு நீங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு மழையில வெயில்ல உழைச்சு சம்பாதிச்சு பணத்தை கொடுத்தா ஒரே வார்த்தை, என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறாங்க. இதான் சொல்லி கொடுத்தீங்களா? யோசிங்க, பிள்ளைகள் யோசிக்கணும், கொஞ்சம் நல்ல கவனமா யோசிக்கணும். how you teach your children. பேசுகிற பாஷை, the conversation is very important. யாரோட பேசுறோம், எப்படி பேசுறோம், this will bring the parents in between. இல்லைங்களா? உங்களுக்கு உங்களுக்குள்ள நீ 1000 நன்மையை செஞ்சாலும் அது எடுபடாது. சரியா? நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். எனக்கு தெரிஞ்சு ஒரு போன மாசத்துக்கு இல்ல, ஒரு ஐ திங்க் 3 months முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சு சென்னையில. within weeks time they now apply the divorce. ரெண்டு பேரும் வாழ்ந்தது எவ்வளவு நாள்னா ஒரு வாரம் கூட இல்லை. hardly they lived together 3 days. they applied the divorce. கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு சென்னை, மாப்பிள்ளை பெங்களூர். யாருக்கா அதை பத்தி விவரமா சொன்னா தனியா வந்து கேளுங்க. ஏன் தடை வந்துகிட்டு இருக்கு, புரியுதா? புரிஞ்சுக்குங்க. பிரச்சனைகள் வந்து இப்படி கிடையாது. There's lot more things. அது என்ன சொன்னா workmanship. அதாவது you bring the product. இப்ப நான் வந்து சபையில அனைவரும் கேட்பாங்க, ஏன்னா இந்த கத்து இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்னு. நான் சொன்னேன், I want to make the product good product. வாலிப பிள்ளைகள்னா நம்ம ப்ராடக்ட். அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டாங்க, நல்லா ட்ரெயின் பண்றீங்க, he is my product. பெருமையா இருக்கா இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போது he is my product. வீட்டில் கீழ்படியாம சொல்லுவாங்க, எனக்கு அதுவும் சம்மந்தம் இல்லைங்க, அது அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க. சபையில ஒழுங்கா இருக்கானா நான் பொறுப்பு, வீட்டில் ஒழுங்கா இல்லையா அவங்க பொறுப்பு. இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சுக்கிட்டோம். நாங்க சபையில் இருக்கும் பொழுது சபைக்குள்ளே, சபைக்கு வெளியே, சபைக்குள்ள நம்ம ப்ராடக்ட், சபைக்கு வெளியே அவங்க ப்ராடக்ட். ஆனா இதை மாற்றணும். எல்லா நிலைமையிலும் எந்த பிள்ளை ஒழுங்கா இருக்கானோ அவன் கிறிஸ்துவை சேர்ந்தவன். they are Christians, the product of Christ. இவங்க கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் ரூபம், கிறிஸ்துவுக்குள் மேன்மையாய் இவங்களை உருவாக்கி இருக்கிறார். Praise the Lord. இந்த வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கணும். நீ தப்பு செய்யும் போது உன்னை சொல்லவே மாட்டாங்க, விளங்கி கொடு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்போ the word significant that which is manufactured, a product, designed product by an artisan. Piloma emphasized God as a master designer. தேவன் யாரு? மாஸ்டர் டிசைனர். எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா யாரும் சொல்லக்கூடாது, இருந்திருந்து இவங்களே தெரிஞ்சுக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க.
தேவன் யார்? அவர் மாஸ்டர் டிசைனர். மாஸ்டர் டிசைனர் இயேசு பிதாவாகிய தேவன். ஓகே, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய நிருபங்களை எழுதுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய நிருபங்களை எழுதுறார். ஒரு முறை ஒரு ஆர்டிகிள் படிச்சேன். அது பாத்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு சபைக்கு போறார். பாஸ்டர் இருந்து விசுவாசிகள்லாம் எழுந்து நடுங்கிட்டு நிற்கிறாங்க. பைபிளை தொடர்ல எல்லாம் அப்படியே நடுங்குறாங்க. பவுல் போய் நின்று, இந்த சபையில நான் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் இந்த பட்டணத்துக்கு வந்தேன், இந்த சபையை குறித்து கேள்விப்பட்டு இந்த சபையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன் சொன்னா, போங்க போங்க போங்கன்னு பாஸ்டர் போய் உட்காந்து நடுங்கிட்டு இருக்கிறான். பாஸ்டர் விசுவாசிகள்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. பவுல் போய் இப்படி ஒரு ஜெபம் பண்ணி ஒரு பாட்டை பாடி ஒரு பிரசங்கம் பண்ணோம்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இறங்குச்சா பாருங்க, அனல் இறங்குச்சா பாருங்க, வல்லமை இறங்குச்சா பாருங்க. பாஸ்டர் அப்படியே கண்ணை திறந்து, இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை என் வாழ்க்கையில பார்க்கல, இது யார்? இது அந்த சவுலா, அந்த சவுலா, அவனா இவன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இடமே தேவ பிரசன்னத்தில் இறங்கிடுச்சு. சொன்னாரு, பிஃபோர் ஐ எம் த ப்ராடக்ட் ஆஃப் த வேர்ல்ட், நான் ஐ எம் ப்ராடக்ட் ஆஃப் மை லார்ட். கிறிஸ்துவனுடைய சாயல் என் மேல இருக்கு. அவன் அந்த பழைய சவுளை கொன்னுட்டு தமஸ்கு வீதியில விழுந்தான் பாருங்க, அன்னைக்கே அவன் மறிச்சு போயிட்டான். இன்னைக்கு இருப்பது சவுல் அல்ல, கிறிஸ்துவினுடைய ஆவி பவுலாக இருக்குது. சொன்ன சபையரெல்லாம் அப்படியே அவனுக்கு முகம் குப்புற விழுந்து தேவனை பயன்படுத்த, ஆண்டவரே இப்படி ஒரு மனுஷனை மாற்ற முடியுமா, உண்மை போல மாற்ற முடியுமா ஒரு மனுஷனா? அது இஸ் எ ரோல் மாடல். பால் இஸ் எ ரோல் மாடல். நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கிருபையில மாணவ பிள்ளைகள் குணாதிசயங்களை கர்த்தரை மாற்ற போறார். நீ ஒருவேளை சவுலா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன்னை கர்த்தர் பவுலாய் மாற்ற போகிறார். Praise the Lord. He wants to regenerate your life. He wants to regenerate your attitude. He regenerate your mind, regenerate your soul, regenerate your body according to His direction. அவருடைய He is a master designer. சொல்லுங்களேன், என்னை உருவாக்கினவர் தேவன். உலக பிரகாரமா நாங்க எப்படியோ பறந்துருக்கலாம், எங்கேயோ வாழ்ந்திருக்கலாம், எங்கேயோ வளர்ந்துருக்கலாம், ஆனா இன்னைக்கு நாங்க வந்து ஒரு மாஸ்டர் டிசைனரோட பீஸ் தாங்க. Praise the Lord. என் தாயின் கருவில உருவாக்கும் முன்பு பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர் என்னுடைய மாஸ்டர் டிசைனர். Praise the Lord. இன்னாருடைய சீசன், இன்னாருடைய இந்த சபைன்னு சொல்றதை விட இஸ் a master designer. அவருடைய ப்ராடக்ட் நாங்க சொல்லுவீங்க, we are the product of Jesus. எவ்வளவு சொல்ல முடியும்? if you are the product of Jesus, இயேசு செய்ததை நீ செய்ய முடியும். அவர் ஜனங்களுக்கு செஞ்சதை நீங்க செய்ய முடியும். அவர் ஜனங்களுக்கு பாராட்டின நன்மைகளை நீங்க செய்ய முடியும். you are the master product of Jesus. Amen. Hallelujah. You want reference, more reference? Romans chapter 1:20 எடுத்து வேகமா வாசிங்க. இன்னொரு 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கவுண்ட் டவுன் அந்த மாதிரி சொல்லிட்டே வரேன். நீங்க கொஞ்சம் ரெடி ஆயிடும்ல, சீக்கிரம். ரோமன் 1:20 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முன்பு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவங்க போய் அதற்கு போக்கு சொல்ல என்ன இல்லை, இடம் இல்லை. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நான் வந்து விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் பாருங்க. 1:20 பாருங்க, அதுக்குள்ள ஒரு சீக்கிரட் இருக்கு. அதனால தான் சொன்னேன் நான் உங்களுக்கு. அதை 1:20 பார்த்தீங்கன்னா clearly seen, காணப்படாததை காணப்படும்படியா செய்யறார். சரியா? பாருங்க, உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறார். தெரியுமா? சாந்த குணம் தெரியுமா? ஆளை பார்த்தோன்னே இவர் முரட்டாட்டமான மனுஷன்ப்பா, அவன் முகத்தை பார்த்தாவே சாந்தமா இருக்கிறார்ப்பா சொல்ல முடியுமா? அப்படி என்ன சொல்றாரு அவரு? உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும், whatever unseen clearly we going to see. Praise the Lord. அப்போ அந்த clearly seen அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த 1:20 பாருங்க, ரோமன் சாப்டர் 1:20 பாருங்க. அது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? For since the creation of the world, His invisible attributes,
are clearly seen. Attributes எங்க வருது? Attributes NJIT எவ்வளவு attributes இருக்கு? Attributes of God NJIT attributes எதுல வருது சொல்ல முடியுமா? 3 attributes. What is the meaning of attributes? Character and quality of Jesus Christ. Doctrine of God. Theology is not attributes. God's quality. சரியா? attributes. இப்போ இந்த attributesங்கிற வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குற உங்களுக்கு நல்லா நிதானமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளியரா தெரியும். அவருடைய குணாதிசயத்தை நீங்க அழகா பார்க்க முடியும். clearly see. அதாவது invisible God. God யாரு? invisible God. அவருடைய குணாதிசயம் invisible-ஆ clearly you can see. தேவனை பார்க்க முடியாது, ஆனா அவருடைய குணாதிசயத்தை பார்க்க முடியும். சரியா? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம்ல, இங்க எல்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்திருப்போம்? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்திருப்போம்? எப்படி இருந்திருப்போம்? குடிக்கிறவங்களா இல்லையா? சண்டை பண்ணுகிறவங்களா? பொய் பேசுகிறவங்களா? மற்றவங்க உபத்திரவப்படுத்தி இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கும்போது ஏங்க ஒரு அப்ப பார்த்தவரை நீங்க இந்த சபை பார்த்துச்சு பாருங்க, சவுளை பார்த்துச்சு. அப்புறம் நான் கொஞ்ச வருஷம் கழிச்சு என்ன பாக்குறாங்க? பவுலை பாக்குறாங்க. அதே சபை பவுலை பாக்குது. சொல்ற அன்னைக்கு சபையை உடைச்ச சவுளா இன்னைக்கு அப்படியே மாறிட்டு இருக்கீங்க. அவருடைய சாயல் உங்க பிரசங்கத்துல பாக்குறோம், அவருடைய வல்லமை உங்க பிரசங்கத்துல பாக்குறோம். We cannot see God, but we can see the attributes of God. உங்க மூலமா அவருடைய குணாதிசயத்தை பாக்குறாங்க. This is what clearly can see. இங்க என்ன சொல்றாரு? In looking at the created world, every person should see abundant evidence of God's existence and power. Clearly sees. தேவனுடைய வல்லமை என்ன? இஸ்ரவேல் ஜனங்க கண்ணால பார்த்தாங்க. Existence and power of God என்ன? ரதங்களையும் குதிரைகளையும் கீழே தள்ளினது, தண்ணீர் ரத்தமா மாறினது, வெட்டுக்கிளிகள் வந்து நிரம்பினது, தவளைகள் நிரம்பினது. இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே போனாங்க. எகிப்தியர் பார்த்தாங்க, அடக்கிட்டாங்க, கூட்டிட்டு போட்டாங்க. புரியுதா இல்லையா? அப்போ தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களை புரிய வைக்கிறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கும் கிறிஸ்துவை பார்த்து சபைக்குள்ள கனம் கொடுக்கிற யாருன்னா புறஜாதியம். உங்களை விட உங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி நல்லா தெரியும். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு. பேரு டேனியல் அப்படின்னு சொல்றேன். அது மருத்துவர் யாராக இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டின் யாரா இருக்கலாம். சொல்றாரு, whom we are worshiping is very powerful God. You pray to God. நான் மெடிசனை கொடுத்துட்டேன், you pray to God. அது வழக்கமா இப்ப எல்லா டாக்டர்ஸும் பாருங்க, பேரை பார்த்தோன்னே நீங்க போகும்போது கோயில்ல விபூதி வச்சுட்டு போங்க, நல்லா இருக்கும். பேரு முருகன்னா அங்க கோயிலுக்கு போகணும். இன்னொருத்தன் போறான், உடம்பே சரி, எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் நல்லா ஆகல, போகும்போது தற்கால கயிறு கட்டிட்டு போகிறான். டாக்டர் வேற வழி தெரியல, இவன் போட்ட ஊசிக்கு நல்லா ஆகலைன்னு அவன் சொல்றான், நீ முஸ்லீமா அங்க போ, கிறிஸ்டினா இங்கே வா, இந்துவா பொட்டு வச்சுட்டு போ. அவனுக்கு வழி தெரியல. அவன் கேட்க, டாக்டர் ஏன் டாக்டர் சொல்லினா, எங்க மருந்து அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கான். சரியா? இப்ப ஐசக்குங்கிற டாக்டர் டேனியல சொல்றான், கோயிலுக்கு சர்ச்சுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஆயிடும். அதே ஒரு வேற ஒரு மனுஷனை சொல்ல முடியுமா? சர்ச்சுக்கு போங்க, அங்கதான் உண்மையான தெய்வம் இருக்கான்னு சொன்னா என்ன பண்ணுவான்? ஆன்டி கன்வென்ஷன் ஆக்ட்ல உள்ள தள்ளிடுவான். புரியுதா? அவன் டாக்டர் பொழப்பு நடக்கும். சரியா? அது அந்த டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் பெருசா எழுதி கொடுத்தாரு மருந்து. கேட்டான், அந்த கம்பவுண்டர் கேட்டான், ஏங்க இவ்வளவும் வாங்கி சாப்பிடுறீங்களா? நான் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா, வாங்கிதான். நேரா பார்மசிக்கு போனான், அவ்வளவு மருந்து வாங்கினான். இந்த பார்மசிஸ்ட் கேட்டான், இவ்வளவும் சாப்பிட போறீங்களா, நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. வாங்கின மருந்தை டிச்சில போட்டான். ஒரு ஏன்டா இவ்வளவு மருந்தை டிச்சில போட்டு, நான் பிழைக்க வேண்டாம் அல்லவா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் உலகம்.
ஆனா தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். வித்தியாசமா நடத்துகிறார். 2 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. எழுந்து நிற்போம். May God bless you. Thank you Lord. Hallelujah. Glorious God. வல்லமையான தேவன் பெரிய காரியம் நமக்கு செய்யும்படியா. Hallelujah. Praise the Lord. ஒப்பு கொடுப்போமா. Thank you Lord. Thank you Lord. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை விட்டு பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் வாழ்வு தந்த ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் வாழ்வு தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிகர தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை ஒரு மனதிலே கொண்டு வந்து இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டு பிரியப்பட்டீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இருதயத்திலே நீ கொடுத்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை பார்க்கிறோம் அதிகமாய் உங்களை நான் நடத்துகிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி. கடந்து வந்த யாவர் மேலும் உம்முடைய கரம் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன், பலப்படுத்தும்படி செபிக்கிறேன், வழி நடத்தும்படி செபிக்கிறேன், அபிஷேகிக்கும்படி செபிக்கிறேன், அனல் மூட்டி எழுப்பும்படி செபிக்கிறேன். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி அற்புதங்கள் அதிசயங்களை பெருக பண்ணும்படி செபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை நடத்திலே நிரம்புவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக ராஜா வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Please be seated.